இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோ பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் வந்து நல்லா கிண்டி ஒரு வேலையை சூப்பரா பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற மாதிரி இருக்காங்க. இப்ப கரெக்டா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்போம், கண்டிப்பா அடிச்சு பண்ணுங்க அப்படின்றது அவருக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இவன் மூஞ்சில மட்டும் நான் முழிக்கவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அதை வந்து முன்னாடி சொல்லுங்க, அதுவும் அவங்க முன்னாடியே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வன்மங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கொட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி திவ்யா கூட நான் கான்டாக்ட்லயே இருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க எனக்கு அவங்களுக்கு நடுவில் அந்த வைப் வந்து செட்டே ஆகல அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது, கண்டிப்பா இந்த டாஸ்க்ல சண்டை இல்ல, இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை இருக்கு அப்படின்றது மட்டும் கிளியரா புரியுது. இன்வெஸ்ட் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த விக்ரம் வந்து திவ்யாவை சொல்றாருல, அது உண்மையானு கேட்டீங்கன்னா எஸ் உண்மைதான். ஏன்னா திவ்யாக்கும் விக்ரமுக்கும் அந்த ஒரு வேவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து செட் ஆகல. ஏன்னா திவ்யா வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை பேச விட மாட்டாங்க, விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அவர் யாருமே பேசவே கூடாது. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. திவ்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தி சுத்தி பேசுவாங்க. விக்ரம் பொறுத்தவரைக்கும் ஏதாவது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சா அந்த மனுஷனால் ஏத்துக்கவே முடியாது. ஈவன் விஜய் சேதுபதியே விக்ரம் நீங்க இது தப்பா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதுக்கப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா மூஞ்ச வந்து பொத்துனாப்புல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாரு, இல்ல என் மேல கரெக்டா தானே இருக்கு, ஒருவேளை தப்பா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாக்குற நம்ம மேல தூக்கி பழிய போட்டுருவாரு. அப்ப கூட கடைசி வரைக்கும் இப்ப கடைசியா திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுல, அந்த பிரச்சனையில கடைசி வரைக்கும் நம்ம மேல தப்பு இருக்குன்னு அந்த மனுஷன் யோசிக்கவே இல்லை தெரியுமா. அந்த அளவுக்கு தான் பண்றது எல்லாமே கரெக்ட், தான் மட்டும் தான் நல்லவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஆப்வியஸா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் அவர் சொல்றாரு, எங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, வெளியே போனாலும் நாங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வியானா வராங்க. வியானா வந்து ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுத்துட்டு பின்னாடி போய் ஐயோ அப்பப்பா அப்படின்ற மாதிரி சொல்றவரு, இவரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சாணியை கரைச்சி விக்ரம் மூஞ்சில ஊத்துறாங்க. ஸோ எனக்கு இந்த வியானாக்கும் விக்ரமுக்கும் ஒரு வார் போகுதுல, இப்படியாவும் எதிர்பார்க்கலங்க. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அடிக்குமான்னு தெரியல. ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட்னு விக்ரம போட்டு வெளிவெளின்னு வெளுக்குது. விக்ரமால ஒண்ணுமே பண்ண முடியல. சே இது வேற நடுவில் வந்து என்னடா ஊம குத்தா குத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வேற வழியில இப்ப வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு விக்ரம் போயிட்டாப்ல. ஆனா உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லவா, முதல்ல இந்த வீட்டுக்குள்ள விக்ரம் எதிர்த்த ஒரே ஆள் யார் தெரியுமா, வியானா தான். இப்போ வந்து வியானா வன்மத்தை தான் கொட்டுது, அது வேற விஷயம். ஏன்னா இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் இல்ல, இப்போ வந்து கெஸ்டா தான் வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு என்ன எப்படியாலும் எப்படிலாம் டார்ச்சர் பண்ண அந்த பக்கெட் மேட்டர்ல ஒரு பக்கெட்டை வச்சு நான் எப்படி அளவுட்டேன், என்ன சாரி கேளுன்னு உன் காலில் விழாத ஒரே நான் சாரி கேட்க வச்சல. இதுக்கு வந்து விஜய் சேதுபதி உனக்கு பிஆர் வேலை வெளியே வந்து பார்த்துருந்தாருல. ஸோ எல்லாத்தையும் நான் வெளியே போய் பார்த்துட்டேன்டா, இப்போ வரேன்டா வந்து என்னை எப்படிலாம் அள வச்சோ அதே மாதிரி உன்னையும் அள வைக்க போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வியானா வந்து கிளியரா அந்த பொண்ணு வந்து வன்மத்தை காமிக்கணும் தாங்க வந்திருக்கு, வன்மத்தை கொட்டணும் தான் வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் விக்ரம் மேல கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த பொண்ணு பேசுறது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, ஓகேங்களா. ஆனால் அதே சமயத்தில் வியானா கொஞ்சம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிற மாதிரி தான் ஒரு சைடில் இருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வியானா விக்ரமுக்கு மேலே வைக்கிற அலிகேஷன் எல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து ஆமாம் இப்படி தான் பண்ணுறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி தனக்கு கீழே வச்சுக்கிறாரு, அவரோட கொடை கீழே அவர் சொல்கிறது கேட்குற ஆளுங்கள மாதிரி எல்லாரையும் மாற்றி வச்சுக்கிறாரு அப்படின்னு மாதிரி தோணுதா? ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தான் முக்கியமான செக்மெண்ட், திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்து. அதாவது என் மேல ஒரு ராங்கா அலிகேஷன் வச்சு என்ன இப்படி வந்து போர்ட்ரே பண்ண இவங்கள மாதிரி ஆள் கூட வந்து பாத்தீங்கன்னா முதுகுல குத்துன இவங்கள மாதிரி சாண்ட்ரா மாதிரி ஆள் கூட வந்து நான் பின் வெளியே போய் கான்டாக்ட்ல இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சாண்ட்ரா மூஞ்சிக்கு ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஒன்று போகுது. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து இவ ஒருவேளை ஒரு எதை தெரிஞ்சுக்கிட்டு பேச, ஏன்னா சாண்ட்ராக்கு ஒன்றும் இந்த மேட்டர் தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் தான் இருக்கு, திவ்யா எதை நினைச்சு பேசுறா அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் இந்த டாஸ்க்கு அப்புறம் மேபி அது ரிவீல் ஆகலாம். சாண்ட்ரா கூப்பிட்டு கேட்கலாம், நான் என்ன ஒன்று முதுகுல குத்துறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கேட்கலாம். அப்போ கூப்பிட்டு கேட்கும் போது ஆமாண்டி உன் புருஷன் கூட என்ன தொடர்பு பத்தி நீ வந்து பொசசிவ் ஆயிருக்க, சோ அப்ப அது முதல்ல குத்தந்து இல்லையா, ஒரு அக்கா இது எப்படி சொல்றது அண்ணன் தங்கச்சியா தானே பழகிட்டு இருந்தோம், அதை இவ்வளவு கேவலமா பாக்குறியே, இந்த புத்தி இருக்க உன்னை வந்து என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் பெரிய பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல சாண்ட்ராவும் சரி திவ்யாவும் சரி ரொம்ப க்ளோஸா ஆரம்பிச்சாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி க்ளோஸா யாருமே இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் திவ்யா சாண்ட்ரா ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தாங்க. நான் அப்ப வந்து சொல்லிட்டு இருந்தேன், இதுங்க ரெண்டு பேருக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் அடிச்சுக்க போதுங்க அப்பதான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் இப்ப ஸ்டார்டிங்ல அவ்வளோ டீப்பா ஆரம்பிச்ச ஒரு இது முடிய சொல்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீப்பா எனிமீஸா முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேட்சப் ஆகி சேர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது.
ஏன்னா சாண்ட்ராவோட அலிகேஷன் அந்த மாதிரி அவங்களோட ஒரு இது எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்பவே மோசமான ஒரு எண்ணம். ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதான் சொன்னேன், போன வீடியோலே சொல்லியிருந்தேன், நேற்று நைட்லேருந்தே திவ்யா வந்து சமகானில் இருக்காங்க. இது பார்த்தாதுக்கு ரம்யாவும் வியானாவும் வேற கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இது வெடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பிக் பாஸ் கரெக்டாக யோசிச்சிருக்காருங்க. ஆல்ரெடி அங்கங்கே புகஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ லைட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதி விட்டா மட்டும் போதும், பத்திக்கிட்டு குபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த டாஸ்க் வச்சு கஷ்டப்பட வேணாம். ஏன்னா அந்த மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு டாஸ்க் வைக்கிறாங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது எல்லாம் மொக்கையாக தான் இருக்குது, எனக்கே தெரியுது, வேறு வழி இல்லை, ஏதாவது ஒரு கண்டென்ட்டுக்கோசம் ஒரு டாஸ்க் வைப்போம், 1 hour ஷோ ஓட்டணுன்றதுக்காகவே இந்த மாதிரி டாஸ்க்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மார்னிங் டாஸ்க் ஒன்று கொடுத்து இது மூலியமாக நல்லா கொளுத்தி போட்டு ஏதாவது ஒரு பயங்கர ஃபயரான ஒரு மொமெண்ட் நடந்தால் அதை வச்சு 1 hour எபிசோட ஓட்டி இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் பணப்படி எடுத்து கானா வினோத் அப்படின்ற மாதிரி அந்த டாக்லாம் போயிட்டு இருக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இன்னைக்கான எபிசோடில் இருக்க போது, சண்டே ஆகட்டும், பணப்பட்டி எடுக்கிறதாகட்டும். ஸோ இந்த பணத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படின்றது எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்து எதுவும் வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிக் பாஸ் இந்த மாதிரி டாஸ்க்கை ஃபினாலே வீக்கு முன்னாடி கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த வாரம்லாம் இப்படி கொடுக்கக்கூடாது? என்னங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீக்கு, எல்லாருமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த சமயத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி பிக் பாஸே வன்மத்தை கொட்ட வைக்கிறாரு, இது நல்லா இருக்கா? இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்காக இது கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த சீசனே ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்குது. இதுன்னு மட்டும் இல்லை, ரொம்ப டாக்ஸிக்காக இந்த சீசன் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் டாக்ஸிக்காக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியாது. ஃபினாலே வீக் வரைக்கும், ஃபினாலே டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லாம் பயங்கரமான வன்மத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு அவன் மேலே வன்மம், அவனுக்கு இவன் மேலே வன்மம் அப்படின்ற மாதிரி ஓவரால் சீசன் 9 பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலேருந்து அழிக்கப்படக்கூடிய வேண்டிய ஒரு சீசன் தான். ஸோ அப்படிப்பட்ட சீசனாக தான் இருந்துட்டு இருக்கு. அதனால பிக் பாஸ் டிசைட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம மட்டும் வன்மத்தை கொட்ட வச்சா என்ன தப்பு இருக்கு? அதிலே கண்டென்ட் பார்ப்போம். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த சீசன் அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க, வன்மத்திலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீசனை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்பயும் அதை நோக்கி தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று விக்கல் விக்ரம் வந்து திவ்யாவை சொல்லியிருக்காரு, அதுக்கு வியானா வந்து விக்கல் விக்ரம் சொல்லியிருக்காங்க, திவ்யா வந்து சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ப்ரோமோ விடுவாங்கன்னு நினைக்கிறேன், சாண்ட்ரா வந்து திவ்யாவை சொல்றது. ஸோ இந்த மாதிரி அதாவது இதே 2 செக்மெண்ட்டாக பிரிச்சு இப்போ 3 பேருக்கு ஒரு இது, அடுத்த 3 பேருக்கு ஒரு ப்ரோமோ அப்படின்ற மாதிரி விடுவாங்க நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் மூலியமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கரமான சண்டைகள் வரும். கண்டிப்பாக சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் பயங்கரமான சண்டைகள் வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த திவ்யாவும் சாண்ட்ராவும் இப்போ இந்த மாதிரி திவ்யா வந்து டேரக்டா மூஞ்சிக்கு நேரம் பொழகிறாங்களே, ஸோ இது வந்து பொழக்கிறது வந்து கரெக்ட் தான், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை திவ்யா வந்து இது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போக வேணாம், ஓகே சாண்ட்ரா சொல்லிட்டாங்க, அது அவங்க இது ஓகே, அதை வந்து இப்போ இந்த அளவுக்கு திருப்பி அதை வந்து போட்டு யோசிச்சு அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றி சண்டையாக மாற்ற வேணாம், அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுதா? ஸோ உங்களோட கருத்து எதுவும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா சண்டை போடணும். ஏன்னா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்ச தாட் ப்ராசஸ் ரொம்பவே தப்பு. அவங்களுக்காகவும் சரி, இந்த பார்வதிக்காகவும் சரி. ஏன்னா பார்வதியும் பிரஜன் கூட கனெக்ஷன் பண்ணி அவங்க பேசினது, இந்த விக்கல்ஸ் இருக்கான்ல, விக்கல்ஸ் ரொம்ப கேவலமான கேரக்டருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியுது பார்வதியும் பிரஜனையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பேசுகிறாங்க அப்படின்ற, அவங்க கூட தான் உட்காந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் பார்வதி ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி. அவங்க முன்னாடியே ஏங்க இப்பெல்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப மட்டமாக யோசிக்கிறீங்க, கேவலமாக யோசிக்கிறீங்க, இது பல்லாம் எப்படிங்க ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் யோசிக்க முடியுது அப்படின்ற மாதிரி அவனால் கேட்க முடியலங்க. அவன் அங்கேருந்து வெளியே வந்து தனியாக கேமரா கிட்ட வந்து சொல்கிறான், அது அவங்க தாட்டு, நான் அதை பெருசாக நான் அதை கன்சிடர் பண்ணல, பார்வதி அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை, உனக்கு தெரியுது இல்லை பார்வதி அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லைன்னு உனக்கு தெரியுது இல்லை. அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறா அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க பேசும்போது அங்கேயே செருபால் வச்ச மாதிரி அவங்க அழுதுட்டு போட்டோம், அங்கேயே வந்து கேட்டுருக்கணும். அப்போ வந்து மக்கள் உன் பக்கத்தில் நின்றுப்பாங்க, நீ நியாயமான ஆள் நின்றுப்பாங்க. அதாவது இவனுக்கு ஒன்று தேவை, ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே இஷ்டத்துக்கு வன்மத்தை கொட்டுறது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஓகே அவங்க கூட பேசுறதுக்கு கரெக்டான ஒரு ஆளாக இருக்காங்க, அதனால அவங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம அதை சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பை பை.